Allah, Allahu Allah, Ya Allah, Allah, Allahu Allah, Allah is the Lord of the heavens and the earth. His power was true before all things under birth. We are all creations that He created. Nothing goes past Him, He is the exalted. His power and might is reality. All that we receive are through His mercy. A leaf does not fall except of His grace. Trials and tests and all things that we face. Allahu, 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 Allah, Allahu, 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 Allah, Allahu, 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 Allah, Allahu, 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 Allah. Euzu billahi mineşşeytanirracim. Bismillahirrahmanirrahim. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் தஆலாவுக்கே உரியதாகட்டும். அவன் மிகைத்தவன், தனித்தவன், யாதொரு தேவையும் அற்றவன். அல்ஹம்துலில்லாஹ். நான் இஸ்லாத்தை தழுவிய ஒரு சகோதரர். நான் ஏன் இஸ்லாத்தை தழுவினேன் என்பதை உங்களுக்கு அறிவிக்கவும், என்னுடைய முன்னைய வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு அறிவிக்கவும் விரும்புகின்றேன். இதில் உங்களுக்கு ஒரு பயன் பெறக்கூடிய விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் நாடினால் உங்களிடத்தில் அந்த பயன்பெறும் விஷயங்கள் வரும் என்று நான் நம்புகின்றேன். இன்ஷா அல்லாஹ். என்னுடைய பெயர் சுப்பிரமணியம் சதீஷ் சாம்சன். என்னுடைய பிறப்பிடம் மஸ்கெலிய நகரம், இலங்கையில் மலையக பிரதேசத்தை கொண்ட ஒரு இடம். நான் படித்தது செவன்த் டே அட்வென்டிஸ்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஒரு கிறிஸ்தவ பாடசாலையில். எங்களுடைய குடும்பம் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்ததாக இருந்தது. என்னுடைய பாட்டி, பாட்டன், பூட்டன் சகலரும் கிறிஸ்தவ பரம்பரையில் வந்தவர்கள். ஆக என்னிடத்தில் இருந்த மார்க்க அறிவு கிறிஸ்தவ மார்க்க மத அறிவு. எனவே படிப்புகள் எல்லாம் கிறிஸ்தவ பாடசாலையிலே நடத்தியதால் நான் கிறிஸ்தவத்துக்குள்ளே ஊடுருவி இருந்ததாக உங்களுக்கு தெரிவிப்பது சரியான கூற்றாக இருக்கும் என்று நம்புகின்றேன். இதை தவிர நான் பல சந்தர்ப்பங்களில் கிறிஸ்தவ மதத்தை நோக்கி பல மக்களை அழைப்பு விடுத்தவனாகவும் இருந்தேன். என்னுடைய குடும்பத்தில் தாய், தகப்பன் மற்றும் எனக்கு மூத்ததாக ஒரு 4 சகோதரர்கள். 5வது மகனாக என்னுடைய பெற்றாருக்கு நான் பிறக்கப்பட்டேன். என்னுடைய குடும்பம் ஆர்வமாக கிறிஸ்தவத்தில் ஊடுருவி இருந்த ஒரு குடும்பமாக இருந்ததால் எங்களுக்கு மற்ற மதங்களை பற்றிய பெரிய அறிவு எங்களிடத்தில் இருக்கவில்லை. நாங்கள் கிறிஸ்தவத்தை மாத்திரமே நாங்கள் அறிந்தவர்களாக இருந்தோம். சமயத்தில் நான் என்னுடைய படிப்புகளை கண்டியில் இருந்த என்னுடைய பாடசாலை செவன்த் டே அட்வென்டிஸ்ட் ஸ்கூலில் அந்த பாடசாலையை கற்ற பொழுது அங்கிருந்து கூட நான் பிராண்ட் சபத் ஸ்கூல், சர்மன், வர்ஷிப் சர்மனும் விவரணமான கிறிஸ்தவ அழைப்புகளில் நான் ஈடுபட்டு மார்க்கத்தை, கிறிஸ்தவ மதத்தை நான் பரப்புவதில் நான் ஒரு கடினமான உழைப்பில் இருந்தேன். என்னுடைய படிப்புகளை நான் அங்கே முடித்து என்னுடைய மேல் படிப்புகளையும் நான் முடித்துவிட்டு கிட்டத்தட்ட எனக்கு 28வது வயதில், தற்போது எனக்கு 30 வயது ஆக கிட்டிவிட்டது. 28வது வயதாகும் பொழுது நான் சமூக சேவை எனும் நிறுவனத்தோடு நான் வேலை செய்தேன். அப்பொழுது இலங்கையில் ஒரு பாரம்பரிய ஒரு மகா யுத்தம் ஒன்று இருந்தது. அந்த யுத்தத்தின் காரணத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்னாலும் ஒரு சமூகத்தாலும் செய்யக்கூடிய உதவி என்ன என்பதை நாங்கள் அறிந்து அதற்கு செயல்படுவதை நான் என்னுடைய ஒரு
ஆசையை நான் என்னிடத்தில் வளர்த்து கொண்டேன். இதன் காரணத்தால் நான் வவுனியாவை நோக்கி சென்றிருந்தேன். இலங்கை வவுனியாவை நோக்கி அச்சமயத்தில் யுத்தங்கள் சகலதும் முடிவடைந்து இலங்கையில் சமாதானமான ஒரு சூழல் ஏற்பட்ட பொழுது நான் அங்கே சென்றேன். அங்கே சென்று நான் சமூக சேவையை நான் ஈடுபட்டு யூஎன்னோடு நான் ஒர்க் பண்ணினேன், ஐஓஎம்மோடு ஒர்க் பண்ணினேன். இச்சந்தர்ப்பத்தில் நான் WOCOD எனும் வல்னரபிள் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் வாலண்டரி ஆர்கனைசேஷன் ஃபார் வல்னரபிள் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் என்னும் ஒரு நிறுவனத்தோடு நான் வேலை செய்தேன். இது இலங்கையை சார்ந்த ஒரு தனியார் நிறுவனமாக, சமூக சேவை நிறுவனமாக இருந்தது. இவர்களோடு நான் வேலை செய்து கொண்டிருந்து திருப்பி நான் சமூகத்தில் தள்ளுப்பட்ட சமூகமான சில தங்களுடைய சுய சிந்தனையை மறந்த சமுதாயம், யாசகம் கேட்கும், அப்படியே பிச்சை கேட்கும், மன்னிக்கவும் இந்த வார்த்தையை பாவிப்பது, பிச்சை கேட்டு வரும் சமுதாயத்துக்காகவும் நாங்கள் வேலை செய்வதை நாங்கள் முன்னோக்கி இந்த சமுதாயங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் என்பதை என்னிடத்திலிருந்து ஒரு ஆசையாக இருந்தது. ஆனால் இந்த சமூக சேவை நிறுவனங்களோடு சேர்ந்து நான் வேலை செய்ய ஆரம்பித்தேன். இச்சந்தர்ப்பத்தில் தான் என்னுடைய கரங்களுக்கு திருக்குர்ஆன், அல்லாஹ்வுடைய வேதம் என்னுடைய கைக்கு கிட்டியது. இது கிட்டியதற்கு காரணம் என்னவென்றால், ஒரு சகோதரரோடு நான் கதைத்தேன். சகோதரர் நான் செய்யும் இந்த சேவையை இட்டு அவர் மிச்சம் சந்தோஷப்பட்டார். அந்த சந்தோஷத்தின் காரணமாக அவர் சொன்னார், நாங்கள் முஸ்லிம்களாக இருந்து நாங்கள் இதை செய்யவில்லை, ஆனாலும் நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக இருந்து நீங்கள் செய்கின்றீர்கள். இதுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம், இறைவனுடைய கிருபை. அவர் அந்த இறைவனை அல்லாஹ் என்று அழைத்தார். ஆக இந்த அல்லாஹ் என்ற சொல்லை அவர் எனக்கு பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய ரஹமத் என்பதை அவர் படைப்படுத்த இந்த வார்த்தைகள் அரபு வார்த்தைகளாக இருந்தபடியால் நான் கொஞ்சம் எனக்கு அறிவில்லாதபடியால் மார்க்க அறிவு இல்லாதபடியால் நான் கொஞ்சம் இதை பெரிதாக நான் யோசிக்கவில்லை. பின்பதாக நான் இவரிடத்தில் இவர் இந்த சொன்ன சில வார்த்தைகள், அல்லாஹ், ரஹமத், நீங்கள் நஷ்டவாளியாக இருக்கின்றீர்கள் சொன்ன இந்த வார்த்தை என்னை தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஆக முஸ்லிம்கள் என்பதை நான் உண்மையிலே நான் உணர்ந்திருக்கவில்லை. முஸ்லிம்கள் என்னும் ஒரு சமுதாயத்தை நான் ஒரு கேவலமான ஒரு சமுதாயம், இறைவன் என்னை பாதுகாக்க வேண்டும், உங்களையும் பாதுகாக்க வேண்டும், சகோதரரையும் பாதுகாக்க வேண்டும், அவனிடத்தில் மன்னிப்பு கூறி நான் இந்த வார்த்தையை நான் உங்களிடத்தில் சொன்னேன். முஸ்லிம் என்னும் சமுதாயத்தை நான் ஒரு கொச்ச சமுதாயமாகவே நான் கருதியிருந்தேன். என்னுடன் சில முஸ்லிம் சகோதரர்கள் இருந்தார்கள், ஆனாலும் ஒரு காலமும் அவர்களுடைய மார்க்கத்தை பற்றி என்னிடத்தில் பேசியதில்லை. என்ன என்பதை கூட அறிவுக்கு அவர்களுக்கு எந்த ஆர்வமோ நோக்கமோ இருக்கவில்லை. எங்களுக்கும் அதை பற்றி படிப்பதற்கு ஆர்வம் அச்சந்தர்ப்பத்தில் வரவும் இல்லை. ஆக இவர் இந்த சொன்ன வார்த்தையின் போது முஸ்லிம் என்பவர்கள் யார், இந்த மதம் என்ன சொல்லுகிறது, இதில் யாரை இவர்கள் வணங்குகின்றார்கள் என்பது சில கூற்றுகளை நான் ஆராய்வதற்கு எனக்கு ஒரு ஆசை ஒன்று ஏற்பட்டது. ஆக என்னுடைய மனதில் இருந்த இந்த தப்பான எண்ணம், இந்த முஸ்லிம்களை பற்றி இந்த தப்பான எண்ணம் ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு திசையை திருப்பியது போல எனக்கு இருந்தது. ஆக நான் அந்த சகோதரரிடம் நான் கேட்டேன், எனக்கு இந்த மார்க்கத்தை, நீங்கள் சொல்லும் இந்த இஸ்லாமை பற்றி அறிய வேண்டும், நீங்கள் சொல்லும் அந்த அல்லாஹ் என்பவர் யார், அவரை பற்றி நான் அறிய வேண்டும். ஆக எனக்கு அதை பற்றி படிப்பதற்கு உங்களிடத்தில் என்ன இருக்கும் என்று நான் அவர்களிடம் கேட்டேன். ஆக அவர் எனக்கு திருக்குர்ஆன் என்னும் இந்த புத்தகத்தை என் கையில் கொடுத்தார். இந்த திருக்குர்ஆன் என்னுடைய கையில் கிடைத்த பிறகு நான் திருக்குர்ஆனை ஆராய ஆரம்பித்தேன். ஆசை இருந்தேன். நான் சாதாரண புத்தகங்கள் படிப்பதில் மிகவும் ஆர்வம் உள்ளவன், தேடி படிப்பதில் ஆர்வம் உள்ளவன். வாசிப்பது என்பது எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை தரும். ஆக இந்த புத்தகத்தை நான் படிப்பதற்கு மிகவும் ஆர்வத்தோடு நான் படித்து வரும் பொழுது நான் திசை திருப்பப்பட்ட ஒரு இடம். இந்த திசை திருப்பப்பட்ட இடம்தான் சூரத்துல் பக்ரா, அல்லாஹ்வுடைய இறைவேதத்தில் 2வது புத்தகம். இப்புத்தகத்தில் சொல்லப்படும் வசனம், இது இறைவனுடைய தெளிவான வேதம், இதில் யாதொரு சந்தேகமும் இல்லை, இறையச்சம் உடையோருக்கு இது தீரிய வழிகாட்டும், நேரான வழியை காட்டும் என்னும் இந்த வசனம்
என்னை தாக்கிய ஆரம்ப வசனம். இந்த வசனம் என்னை தாக்கியதன் காரணமாகவே ஏன் இந்த புத்தகம் ஆரம்பமே இவ்வாறு சொல்லுகிறது. முதலாவது சூரத்துல் ஃபாத்தியா, இது குர்ஆனில் தாய் என்று சொல்வார்கள். சகல விஷயமும் அடங்கிய ஒரு சூரத். அது கூட எனக்கு படவில்லை. ஆனால் இந்த வசனத்தில் எனக்கு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டது. இந்த பாதிப்பின் காரணமாகவே நான் தேடுவதற்கு ஆரம்பித்தேன். ஆக இந்த புத்தகத்தை தேடும் சந்தர்ப்பத்தில் இந்த புத்தகம் என்னத்தை சொல்லுகிறது, யார் அல்லாஹ், முஸ்லிம்கள் என்பவர்கள் யார், இவர்களுடைய கோட்பாடு என்ன, இவர்கள் யாரை வணங்குகின்றார்கள், இவர்களுடைய தலைவர்கள் யார், இவர்கள் உண்மையில் நான் முஸ்லிம்களை பார்த்த ஒரு கண்ணோட்டம், இவர்கள் தீவிரவாதிகள் அப்படிங்கிற ஒரு நோக்கு இருந்தது. இன்னொரு நோக்கில் பார்த்தோம் அப்படின்னா மனிதாபிமானம் இல்லாதவன், அன்பு இல்லாதவன், ஆதரவு இல்லாதவன், இப்படி பல விஷயங்கள் இதுக்குள்ள நான் கொண்டாந்து நானே துணிச்சு கொண்டேன். ஏன்னா நான் அறியாததுனால. இந்த காரணங்களாலேயே இவர்களை பற்றி ஆராய வேண்டும்ங்கிற ஒரு ஆர்வம் என்னிடத்தில் ஏற்பட்டது. ஆக திருக்குர்ஆனை நான் வாசித்து கொண்டு போகும் பொழுதுதான் இறைவன் யார், இஸ்லாம் என்ன, நபிமார் யார், இறை தூதர்கள் யார் என்பதை நான் அறிந்தேன். நான் பைபிளில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படித்த முறையும் அவரை பற்றி அறிந்த முறையும் திருக்குர்ஆன் அவரை பற்றி சொல்லும் முறையும் வித்தியாசம். பின்பு மோசஸ், கிறிஸ்தவர்கள் சொல்வார்கள் மூசஸ் என்று, நாங்கள் சொல்லுவோம் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்று. இவரை பற்றி திருக்குர்ஆன் என்ன சொல்கின்றது, பைபிள் சொல்லுகின்றது. பைபிள் ஒரு விதமான ஒரு கதையும், திருக்குர்ஆன் ஒரு அற்புதமான ஒரு கதையும் அவரை பற்றி சொல்லுகின்றது. இதை எல்லாத்தையும் தாண்டி நான் முன்ன ஒரு கடவுளுடைய குமாரன், கடவுள், பரிசுத்தாவி, இந்த மூன்றையும் ஒன்றுக்குள் கொண்டு வந்து துணித்து இயேசு கிறிஸ்து என்பவர் யார் என்பதை பைபிள் என்ன சொல்லுகின்றது, திருக்குர்ஆன் அவரை பற்றி எப்படி சொல்லுகின்றது, அவருடைய தாயை பைபிள் என்ன சொல்லுகின்றது, திருக்குர்ஆன் என்ன சொல்கின்றது. தாவூது அலைஹிஸ்ஸலாம் டேவிட் என்று சொல்வார்கள், தாவீத் என்று சொல்வார்கள். தாவீதை பைபிள் என்ன சொல்கின்றது, திருக்குர்ஆன் அவரை பற்றி என்ன சொல்கிறது. அவருடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவரை பற்றி பைபிள் என்ன சொல்கின்றது, திருக்குர்ஆன் என்ன சொல்கின்றது. உலகத்தின் படைப்பு பைபிள் என்ன சொல்கின்றது, திருக்குர்ஆன் என்ன சொல்கின்றது. இவ்வண்ணமான விஷயங்கள், பல விஷயங்கள் என்னை தாக்கியது. இவர்கள் அனைவரும் முஸ்லிம்கள் என்றே அழைக்கப்பட்டார்கள். இந்த இறை வேதத்தை எங்களுக்கு தற்பொழுது எங்கள் கையில் இருப்பதற்கு காரணமாகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறைவனுடைய கருணையும் சாந்தியும் உண்டாவதாக, அவரை கொண்டு இறைவன் என்ன சொல்கின்றார், அவர்கள் யார், நீங்கள் யார், அவர்கள் முஸ்லிமீனி நானும் முஸ்லிமீனி என்று நீங்கள் கூறுங்கள். இவர்கள் முஸ்லிம், இவர்களும் முஸ்லிம், எனக்கு ஒரு குழப்பம். அவர்கள் எப்படி முஸ்லிம்கள் ஆகினார்கள்? அவர்கள் கிறிஸ்தவர்கள் தானே, அவர்கள் எங்களுடைய வேதத்தில் தானே இருக்கின்றார்கள். ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு இன்னொரு பிரச்சனை இருந்தது. ஏன்னா நாங்கள், என்னுடைய தாத்தா, பாட்டி, அம்மா, அண்ணா, இவங்க எல்லாரும் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம்தான், இந்த முஸ்லிம்கள் பாவிக்கும் புத்தகம் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு அல்ல, அவர்கள் பழைய ஏற்பாடை பாவிக்கின்றார்கள் என்று. ஆனாலும் திருக்குர்ஆனை பார்த்த பிறகு பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் புதுப்பித்து சொல்லும் ஒரு புத்தகமாகவே நான் கண்டேன். ஏன்னா அந்த புத்தகத்தில் சொல்லும்போது 3 புத்தகங்களை பற்றி திருக்குர்ஆன் பேசுகின்றது. அதற்கு முன்பதாக தௌரத், சபூர், இஞ்சில் என்கிற 3 வேதங்கள். இந்த 3 வேதங்களை இயேசு கிறிஸ்துவை பற்றி புதிய ஏற்பாடில் என்ன சொல்லப்பட்டு இருக்கின்றதோ என்பதை இப்புத்தகத்தில் சொல்லப்படுகின்றது. ஆக இது இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னதாக இறக்கப்பட்ட ஒரு புத்தகம் என்பது அத்தாட்சியோடு அங்கே நாங்கள் குறிப்பிடலாம். இவ்வண்ணமான விஷயங்கள் என்னை தாக்கியது. ஸோ உண்மையான மார்க்கம் என்பதை அறிந்தேன். இதை தவிர ஓரிரை கோட்பாடு என்ன என்பதை நான் அறிந்தேன். இறைவன் ஒருவனே, அவன் இணை இல்லாதவன், எத்தேவையும் இல்லாதவன், இத்தேவையும் அவனுக்கு இல்லை, அவன் யாரையும் பெற்றெடுக்கவில்லை, அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவன் பிறக்கவும் இல்லை என்னும் இந்த விஷயங்கள் அனைத்தையும் திருக்குர்ஆன் எனக்கு காட்டியது. இவ்வண்ணமான பல விஷயங்கள் என்னை தாக்கியதால் இஸ்லாம் எனும் இக்கூற்றை, இஸ்லாம் எனும் இம்மார்க்கத்தை, பூர்த்தியான மார்க்கத்தை, கடைசி மார்க்கத்தை அறிய நான் பெரிய ஒரு சந்தர்ப்பமாக எனக்கு இருந்தது.
நான் இஸ்லாத்தை தழுவதற்கு ஒரு அடித்தாளமாக இருந்தது. அடித்தாளம் திருக்குர்ஆன். ஒரு சகோதரர் எனக்கு சொன்னது ஒரு வார்த்தை. அவ்வார்த்தையால் திருக்குர்ஆனை தேடிய காரணம், இந்த காரணத்தால் எனக்கு சூரத்துல் பக்ராவில் ஏற்பட்ட தாக்கம், அத்தாக்கத்தால் ஆராயப்பட்ட திருக்குர்ஆன், இத்திருக்குர்ஆனால் முன்னைய வேதங்களை உண்மைப்படுத்திய விஷயங்கள், இவை அனைத்தும் எனக்கு இஸ்லாத்தை பற்றிய ஒரு விளக்கத்தை எனக்கு தந்தது. ஆக நான் ஒரு கிறிஸ்தவனாக இயேசு கிறிஸ்து, அவருக்கு சாந்தியும் சமாதானம் உண்டாக, அவரை நான் எவ்வளவுக்கு நேசித்தேனோ அந்த நேசத்தை எல்லா நபிமாருக்கும் எல்லா தூதர்களுக்கும் கொடுக்க வேண்டும். அது என்னுடைய கடமை என்பதை நான் உணர்ந்தேன். இதை மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னதாக ஒரு தூதர் வந்தார் என்பதையும் நான் உணர்ந்தேன். ஏனெனில் இது கிறிஸ்தவ பைபிளில் இது சொல்லப்பட்டிருந்த சில விஷயம். இந்த விஷயம் எவ்வாறெனில், இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், நான் செல்கின்றேன், நான் போய் ஒருவரை உங்களுக்கு அனுப்புகின்றேன், அந்த நான் அனுப்ப போகிறவர் உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு எச்சரிக்கை செய்வார், அவர் உங்களை நேரான வழியில் உங்களை நடத்துவார், என்னை கொண்டு பல சாட்சிகள் சொல்லுவார். இது சில வசனங்கள் அங்கே குறிப்பிடப்பட்டது. குறிப்பிடப்பட்ட வசனங்கள் சகலதும் கடைசி தூதராகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக, அவர்கள் இந்த அறிவிப்புகளை அப்படியே செய்திருக்கின்றார்கள். திருக்குர்ஆனில் இயேசு கிறிஸ்துவை பற்றி அழகான கதைகள், அவருடைய இருந்த ஓரிரை கோட்பாடு, அவர் இறைவனுக்கு கட்டுப்பட்ட விதம், அவர் சமூகத்தோடு இருந்த விதம், அவர் நபிமாரில் இறை தூதர்களில் அவருக்கு என்ன அந்தஸ்து இருந்தது, இறைவன் அவருக்கு என்ன அந்தஸ்தை கொடுத்திருந்தார், இவ்வாறமான விஷயங்கள். இதை தவிர நபி அவர்களின் பொன்மொழிகளில் இவரை பற்றிய அறிவிப்புகள், அவர் என்ன இயேசு கிறிஸ்துவை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அறிவித்திருந்தார்கள், இச்சகலதும் என்னை அப்படியே திசை திருப்பியது. ஆக இஸ்லாத்தை நான் முழுமையாக படிக்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம் 3 மாத சந்தர்ப்பங்களில் முழுக்க இஸ்லாத்தை நான் படித்தேன். திருக்குர்ஆனை ஆரம்பத்திலிருந்து கடைசி மாத்திரம் நான் மொழிபெயர்ப்பை நான் பார்த்தேன். ஆங்கிலம் தமிழ் 2 மொழிபெயர்ப்பையும் நான் பார்த்தேன். நபி அவர்களுடைய இறை தூதருடைய அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை முறையை ஹதீஸ் என்று சொல்லுவார்கள். தமிழில் அது மொழிபெயர்ப்பு அவருடைய நடைமுறை வாழ்க்கை என்னதாக இருந்தது என்பதை நான் தேட ஆரம்பித்தேன். இந்த விஷயங்கள் பல விஷயங்கள், இந்த திருக்குர்ஆனும் சுன்னாவும் இறைவனுடைய வார்த்தையும் நபி அவர்களுடைய வழிமுறையும் எனக்கு மார்க்கம் என்பதை காட்டியது. ஆகவே இது ரெண்டையும் நான் ஏற்று என்னை நான் ஒரு முஸ்லிமாக மாற்றினேன். அப்புறம் என்னுடைய டர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன். நான் ஏன் இஸ்லாத்தை தழுவினேன் என்றும் சொல்லிவிட்டேன். هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ஏற்பட்ட சில மாற்றங்கள், என்னுடைய மாற்றங்கள், நான் முகம் கொடுத்த பிரச்சனைகள் சமுதாயத்தில். நான் இன்னைக்கு ஒரு முஸ்லிமா மாறினோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். ஏக இறைவன் அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை. நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய இறை தூதர் என்று நான் சாட்சி கூறி ஒரு முஸ்லீமாக மாறிய அன்று என்னுடைய பெயர் முகமது சஜீத் என்னும் பெயராக நான் மாற்றிக்கொண்டேன். ஆக நான் அந்த இறைவனுக்கு முற்றிலும் அடிப்பணிந்தவனாக இருப்பதே எனக்கு இருக்கிற
கடமை என்கிற இந்த அர்த்தத்தோடு இந்த பெயரை நான் எனக்கு வச்சிருந்தேன். உண்மையில நான் இஸ்லாத்தை தழுவின பிறகு என்கிட்ட இருந்த மாற்றங்கள் என்னன்னு சொல்ல போனால் எனக்கு எண்ணிக்கை இல்லை. நான் எதை சொல்லுவேன், எங்கேருந்து ஆரம்பிப்பேன்னு எனக்கு தெரியாது. சில சந்தர்ப்பங்களில் நான் என்னைகிட்டேனா எனக்கு ஒரு புதுனமாக இருக்கும். நானா இது என்னையிட்டே நான் கேள்வி கேட்பேன். இன்னாரா இந்த மாதிரி மாறினாங்க கேள்வி. ஏன்னா போதையோடு நண்பர்களோட தூர வைக்க வேண்டிய நண்பரை கிட்ட ஆக்கிக்கிட்டு வாழ்ந்தார். தூரமாக வைக்க வேண்டிய சில விஷயங்களை கிட்ட எடுத்துட்டு இந்த மாதிரி விஷயங்களோட வாழ்ந்த என்னைய நான் எனக்குள்ளே மாற்றிட்டேன். சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் போவேன். ப்ரே பண்ணுவேன் காலம்பரையும் பின்னேரமும். அது சின்ன ஒரு சுருக்கி ஜபம் செய்கிறது, அவ்வளோதான். ஆனால் 5 நேர தொழுகைங்கிறதுக்குள்ளே நான் வந்துட்டேன். 5 நேர தொழுகையை கட்டாயம் தொழுணுங்கிறது எனக்குள்ளே வந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சோ அந்த வாழ்க்கை முறையை எனக்குள்ளே நான் கொண்டு வரணும்னு முயற்சித்தேன். அதுக்கு இன்னும் நான் முயற்சி செய்கிறேன். அப்படியே சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்தை நான் எனக்குள்ளே கொண்டு வரப்பேன். ஆக என்கிட்ட சகல கெட்ட பழக்கங்களையும் என்னை விட்டு ஆட்டோமேட்டிக்காகவே அது அப்படியாவே நின்றுச்சு. இதற்கும் மேலாக நான் சமுதாயத்தில் எனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், பல பிரச்சனைகள். ஆரம்பம் என் குடும்பத்தில் இருந்தேன். என் அண்ணம்மா பைத்தியக்காரன், இவனுக்கு மண்டை தட்டிருச்சுன்னு சொல்லுவாங்க. வலிக்கேட்டில் போயிட்டுன்னா சொல்லுவாங்க. என்னை வீட்டுக்கு என்னை எடுக்காமல் விட்டாங்க. தலைமுழுகிற, உங்களுக்கு தெரியும் தலைமுழுகல்னு சொல்லுவாங்க. இப்போ என்னை தலைமுழுகிட்டாங்க. எனக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அண்ணம்மா இருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள். என்னுடைய மாமி மாமா என்னை தாய் மாதிரி இருந்து என்னை தத்தெடுத்து வச்சுட்ட தாயின்னு சொல்லலாம். மாமி நான் அவங்ககிட்ட பால் குடிச்சு வந்திருக்கிறேன். அவங்க கூட என்னை வெறுத்தாங்க. மிச்சம் பாசமாக இருந்தாங்க, ஆனாலும் அவங்க கூட வெறுத்தாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் அந்த குடும்பமே என்னை அப்படியே தூக்கி போட்டுருச்சு. இதை எல்லாத்துக்கும் பார்க்க எனக்குள்ளே வந்த பிரச்சனை என்னன்னா, நான் ஒரு முஸ்லீம் ஒரு பிற சமுதாயத்துக்கு போய் சொல்கிறதுக்கு சில சந்தர்ப்பங்களில் நான் வெட்கப்பட்டேன். உண்மையை நான் பேசணும், நான் வெட்கப்பட்டேன். நான் ஒரு முஸ்லீம் நான் கை தூக்கி சொல்கிறதுக்கு, எனக்கு என் நண்பர்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு. ஆனாலும் என் நண்பர்கள் என்னுடைய மாற்றங்களை பார்த்து அவங்களுக்கு விளங்குனுச்சு. என்னமோ ஒரு மாற்றம் நடந்துச்சுன்னு. நான் திடீர்னு ஃபுல் ஷோ பண்ணவேன், திடீர்னு தாடி வளர்க்க வச்சுட்டேன், தாடியை வளைச்சிட்டேன். அது பிறகு இந்த கத்திரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உடுப்புறத்துக்குள்ளே கரண்ட காலுக்கு மேலே உடுத்த ஆரம்பிச்சிட்டேன். கதைக்குள்ளே மிச்சம் நிதானமாக கதைக்கிறது. அல்லாஹு அக்பருங்கிற வார்த்தை அடிக்கடி வரும், சுபஹான் அல்லாங்கிறது வரும், அல்ஹம்துலில்லாங்கிறது வரும். இந்த மாதிரி விஷயங்கள் எனக்குள்ளே அப்படியே ஊறிடுச்சுங்க. ஸோ இதுக்கு முதல்ல நான் அதெல்லாம் சொல்லிடல. ஆனாலும் அதை தழுவி ஒரு 2 நாளில் என்னமோ எத்தனையோ வருஷம் நான் பேசின மாதிரி இதெல்லாம் எனக்குள்ளேயே ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் தவிர என்னுடைய உற்ற நண்பர்கள் எல்லாருமே என்னை விட்டு அப்படியே நின்றுட்டாங்க. கால் பண்ணுறவனுங்க கால் பண்ணாமல் விட்டுட்டானுங்க, என்னை பார்க்கணுன்னு இருந்தவனுங்க பார்க்காம விட்டுட்டானுங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் எனக்குள்ளே நடந்துச்சு. ஆனாலும் சரி பரவாயில்ல, இது எல்லாத்தையும் பார்க்க இஸ்லாத்துக்குள்ளே வந்த பிறகு இஸ்லாத்துக்குள்ளேயும் எனக்கு சில பிரச்சனைகள் இருந்துச்சு. ஏன்னா நான் அல்லாவுடைய வார்த்தை, நபிக அவங்களோட வாழ்க்கை முறை, இதை தான் நான் பேசுவேன். இப்பயும் நான் அதை தான் பேசுவேன். இன்ஷா அல்லாஹ் அவன் நாடினா முன்னுக்கும் அதை தான் பேசுவேன். ஆக இந்த மாதிரி விஷயங்களால் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை சொல்ல போனால் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியாது. ஆனால் இதெல்லாம் எப்படி நான் சமாளிச்சேன்னே தெரியாது. ஏன்னா நான் அந்த இறைவனை நம்பி முழுக்க நான் அடிப்பணிஞ்சு அவனுக்குள்ளே வந்தனால அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வே சகலத்துக்கும் போதுமானவன். இன்னமும் என்னை அவன் காப்பாற்றிட்டு இருக்கிறான். ஸோ நான் முற்றிலும் அவனுக்கு அடிப்பணிஞ்சு. يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا. هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا. يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا.
كتاب الله شيء سواه يهذبنا. உங்களுக்கு கொடுக்கும் நான் ஒரு சிறிய ஒரு அறிவுரை. மார்க்கத்தை பற்றி பல அறிவுகள் உங்களிடத்தில் இருக்கும். நான் அறிந்த சில அறிவுகளை நான் உங்களுக்கு சொல்கின்றேன். சகோதரர்களே, இந்த திருக்குர்ஆன் உண்மையில் உங்களுக்கும் எனக்கும் மற்ற அனைத்து மக்களுக்கும் இறக்கப்பட்டது. இந்த திருக்குர்ஆனை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள். நபி அவர்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள். சகோதரர்களே, நானும் நீங்களும் எங்களுடைய செயல்கள் முழுக்க நபி அவர்களுடைய வாழ்க்கையாக அவருடைய செயல்களாக நாங்கள் மாற்றுவோமே ஆனால் நிச்சயமாக இஸ்லாமிய வாழ்க்கை, இஸ்லாம் என்னும் மார்க்கத்தை மற்ற அந்நிய மதத்தார், அந்நிய மதங்களை சேர்ந்த சகோதரிகள் நிச்சயமாக அறிவார்கள், அணிந்து கொள்ள மிகவும் வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனாலும் எங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நாங்கள் முயற்சிப்பதில்லை. நாங்கள் முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். எங்களுடைய வாழ்க்கையில் குர்ஆனை கொண்டு வரது, எங்களுடைய வாழ்க்கையில் சுன்னாக்களை கொண்டு வரது. இதன் அடிப்படையில் பிளஸ் இத்தோடு சேர்த்துக் கொள்வோம் அந்நியவர்களுக்கு ஓரிரு வார்த்தைகளை நாங்கள் மார்க்கத்தை பற்றி சொல்வதற்கு அழைப்பு விடுவதற்கு, இறைவன் யார் என்பதை, முஸ்லிம்கள் யார் என்பதை, இஸ்லாம் என்ன என்றதை நாங்கள் கூறுவோம். என் அன்பான முஸ்லிம் சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் இதை தவிர முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கு விடுக்கும் அழைப்பு, என் அருமை கிறிஸ்தவ சகோதரர்களே, என் அருமை இந்து சகோதரிகளே, உங்களுடைய வேதங்கள், உங்களுடைய மார்க்க அறிவு நூல்களை ஆராய்ந்து பாருங்கள். கிறிஸ்தவ சகோதரர்களே, நீங்கள் பழைய ஏற்பாடை பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்கின்றது? சிலை வணக்கத்தை. புதிய ஏற்பாட்டில் வந்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து யாரை வணங்க வேண்டும் என்று சொல்கின்றார். அதை திருப்பி பழைய ஏற்பாட்டுக்கு போங்கள். பழைய ஏற்பாட்டில் மூசா அலைஹிஸ்ஸலாம், தாவூது அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், இவர் எல்லாரும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக இறைவனுடைய இவர்கள் அனைவரும் யாரை வணங்கும்படி சொன்னார்கள்? எந்த இறைவனை வணங்கும்படி சொன்னார்கள்? ஓர் இறைவன் என்பதை அந்த புத்தகங்கள் திட்ட தெளிவாக சொல்லுகின்றது. இயேசு கிறிஸ்து தன்னை வணங்குவதாக சொல்லவே இல்லை, வணங்க சொல்லியும் சொல்லவில்லை, அவர் தன்னை கடவுளாக சொல்லிக் கொண்டதும் இல்லை. இது கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு நான் விடுக்கும் அழைப்பு. உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் தேடி பாருங்கள். பழைய ஏற்பாடை, புதிய ஏற்பாடை, ஆரம்பத்திலிருந்து ஆதியாகம புத்தகத்தில் இருந்து வெளிப்படுத்திய சுவிசேஷம் மாத்திரம் நிச்சயமாக நீங்கள் தேடி பாருங்கள். அதை தவிர திருக்குர்ஆன், இந்த வேதத்தை உங்களோடு நீங்கள் கொண்டு போய் பாருங்கள். இதில் என்ன சொல்லப்படுது? ஏன்னா கிறிஸ்தவன் நான் திருக்குர்ஆனை ஆராயப்படுதான். கிறிஸ்தவம் என்னது, யூதம் என்னது, இஸ்லாம் என்னது, முஸ்லீம் யார் என்பதை அறிந்தது இந்த புத்தகத்தினால. சரியா? ஸோ இந்து சகோதரிகளே, உங்களுக்கு நான் அழைக்கிற அழைப்பு என்னன்னா, உங்களுடைய வேதங்களை நீங்கள் தேடி பாருங்கள். உங்களுடைய வேதங்கள் உண்மையில் உங்களுக்கு ஆராயிறதுக்கு உங்களுடைய மத தலைவர்கள் தருவார்களா என்று சில சந்தர்ப்பங்களில் தருவதற்கு வாய்ப்புகள் குறைவு. ஆனாலும் நீங்கள் முயற்சி செய்யுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு வேத அறிவுகள் வரும். அந்த வேத நூல்களிலும் உங்களுடைய வேத நூல்களிலும் ஓர் இறைவனை பற்றி அங்கு பேசப்படுகின்றது. சிலை வணக்கம் இல்லை என்பதை பேசப்படுகின்றது. ஒரு இறைவனுக்கே கட்டுப்படுங்கள் என்று பேசப்படுகின்றது. அந்த வேத நூல்களில் நபி அவர்களை பற்றிய விவரங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றது. விவரமான பல விஷயங்கள் அதுக்குள்ளே அடங்கியிருக்கின்றது. இதை தவிர மற்ற மாற்று சகோதரர்களே, மற்ற மத சகோதரர்களே, இன்னும் என்னென்ன மதங்களை நீங்கள் பின்பற்றுகிறீர்களோ, இன்னும் எந்தெந்த இறைவனை நீங்கள் பின்பற்றுகிறீர்களோ, உங்களால் உருவாக்கப்பட்ட இறைவர்களை நீங்கள் பின்பற்றுகின்றோ, சகலும் உங்களுடைய வேதங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்கள். ஆனால் அத்தோடு முஸ்லிம்களாகிய நானும், என்னுடைய முஸ்லிம் சகோதரர், என்னுடைய முஸ்லிம் குடும்பங்கள், எனக்கு பெரிய ஒரு குடும்பம், முஸ்லிம் என்பது ஒரு பெரிய ஒரு குடும்பம். ஸோ நாங்கள் அனைவரும் நாங்கள் பின்பற்றும் அந்த திருக்குர்ஆனை நீங்கள் கேளுங்க. யாருக்கிட்ட வேணாலும் நீங்கள் கேட்கலாம், யாரும் கொடுப்பாங்க.
ஸோ முஸ்லீம் அல்லாத சகோதரர்களே, இந்து மத சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவ மத சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக உங்களுடைய வேதங்களை எல்லாம் நீங்கள் புரட்டி பாருங்கள். இறைவன் யார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையுடைய அர்த்தம் என்ன என்று அறிவீர்கள். நிச்சயமாக எனக்குள் ஏற்பட்ட மாற்றம் உங்களுக்குள் ஏற்றப்படுமா இல்லை என்பது உங்களையும் என்னையும் படைத்து இந்த உலகத்தை படித்து பரிபாலிக்கும் அந்த ஏக இறைவனுக்கும் உங்களுக்கும் மத்தியிலே இருக்கின்ற தொடர்பு அன்றி எங்களுக்கும் உங்களுக்கும் மற்ற தொடர்பு அல்ல. இந்த மெசேஜை அனைத்தையும் சொல்லி என்னுடைய இந்த பேச்சை நான் உங்களுடைய மனங்களை யாரையாவது நான் நோக்கப்படுத்தியிருந்தால் ஏக இறைவன் அல்லாஹ்வுடைய நாமத்தினால் முஸ்லீம் அல்லாத சகோதரர்களே, சகோதரிகளே, கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளே, இந்து சகோதர சகோதரிகளே, மற்ற மத சகோதர சகோதரிகளே, உங்களுடைய மனங்களை நாங்கள் புண்படுத்தும் மாதிரி ஏதாவது என்னிடத்திலிருந்து வார்த்தைகள் வந்திருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளவும். நான் யாரையும் காயப்படுத்தவோ நோகப்படுத்தவோ எந்த எண்ணமும் என்னிடத்தில் இல்லை. அனைவரையும் நான் ஓரிரை கோட்பாடு என்னும் அந்த கோட்பாட்டுக்குள் மாத்திரமே நான் அழைக்கின்றேன். நான் மாத்திரம் என்னுடைய சாப்பாடை சாப்பிடாமல் உங்களுக்கும் அந்த சாப்பாட்டை நான் பகிர்ந்து கொடுக்கணும், அந்த ருசியை நான் உங்களுக்கு காட்டணும் என்பதே என்னுடைய நோக்கு. ஸோ நான் சொர்க்கத்தை விரும்பி நரகத்திலிருந்து என்னை பாதுகாத்ததை போல் நீங்களும் சொர்க்கம் என்பது என்ன, நரகம் என்பது என்ன என்று அறிவதற்கும் அதை படைத்து பரிபாலிக்கும் இந்த பூலோகத்தை பரிபாலிக்கும் அந்த ஏக இறைவன் ஒருவனை பற்றி உங்களுக்கு சில விஷயங்களை நான் சொல்வதற்குமாகவே இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்தினேன். நன்றி. வேற உங்களுடைய மனங்களையோ உங்களையோ நான் தாக்குவதற்கோ உங்களை இழிவுபடுத்துவதற்கோ அல்லாஹ்வே போதுமானவன். அல்லாஹ் ஹரீம். அவனை பற்றி பேசுவதற்கன்றி நான் வேற எந்த நோக்கமும் என்னிடத்தில் இல்லை. ஸோ அல்லாஹ் தாலா சுபஹான் அல்லாஹ் ஏக இறைவன் அவனே. அவன் இதை கொண்டு பல பேருக்கு நல்வழியை காட்டுவான் என்ற நம்பிக்கையோடனும் அந்த நீயத்தோடனும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இதில் அனைவரும் பயன்பெற வேண்டும் என்றும் அவனுடைய பொருத்தத்தை நாடி என்னுடையவோ இல்லை என்னோடு இருக்கும் சகோதரர்களோடவோ எந்த பொருத்தமும் இல்லாமல் உண்மையாக நாங்கள் இதை செய்கின்றோம். உங்களுடைய துவாக்களில் எங்களை நீங்கள் நினைவுபடுத்துங்கள். அல்லாஹ் தாலாவிடம் நீங்கள் பறந்து பேசுங்கள். உங்களுடைய துவாக்களில் துவாக்களில் நீங்கள் பறந்து பேசுங்கள். ரப்பே அவர்களுக்கு நல்ல ஈமானை தருமாறும், உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு நல்ல ஈமானை தருமாறும், உன்னை பற்றி அறிந்த விஷயங்கள் பல இடத்தில் நாங்கள் கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு தருமாறும் அல்லாஹ் தாலா சுப்ஹான் அல்லாஹ்விடம் நிச்சயமாக நீங்கள் துவாக்களில் எங்களை நீங்கள் ஞாபகப்படுத்தும். அல்லாஹ் தாலா சுப்ஹான் அல்லாஹ் நிச்சயமாக எங்களுடைய துவாக்களை கபூல் பண்ணுவானாக என்று நான் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய இந்த அழகிய இந்த நேரத்தை, உங்களுடைய அழகிய நேரத்தை எங்களோடு நீங்கள் பயன்படுத்தி உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று என்னுடைய இந்த கதையை நிறுத்திக் கொண்டு வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا. هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا. كتاب الله لا شيء سواه يهذبنا العمل به. كتاب الله لا شيء سواه يهذبنا. هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا. الله تعالى أنزله ورسول الله معلمنا. رسول الله معلمنا.